நேற்று போட்டான் பாருங்க ஆர்டருங்க. அந்த மாதிரி ஆர்டர் எப்பவுமே போட்டதே இல்லை. ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மட்டும்தான் கிட்ட போட்டான். மீதி ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேலஸ் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் ரிட்டர்னு 14 கிலோமீட்டர் வந்தான். 14 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஆர்டரே போட்டான். அந்த போட்ட ஆர்டர் கூட மறுபடியும் அவுட்டர் ஜோன்ல போட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா லாங். அதுவும் திரும்பி ஜோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டரே போட்டான். இவன் இப்போ என்ன பண்றான்னா இன்சென்டிவ் சர்ஜன் கொடுக்குறான்ல, அந்த சர்ஜி வந்து பாதி 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 பாதியா கொடுப்பான். இப்போ நீங்க அவுட்டர் ஜோனுக்கு போயிட்டு ஜோனுக்குள்ள கரெக்ட் டைமுக்குள்ள வரலன்னா அந்த டைமிங் வந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த சர்ஜி வந்து வராது. அதே போல பாத்தீங்கன்னா காசு கம்மியா தான் கொடுக்குறான் ஆர்டருக்கு. அப்புறமா ரிட்டர்னுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. இது முன்னாடிலாம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டான். இந்த மாதிரி ஆறுறதுனால தான் நேற்று மட்டுமே 10 ஆர்டர் கிட்ட வந்து லாங் ஆர்டர் தான் போட்டான். மீதி 10 ஆர்டர் என்னமோ அதுவும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் போட்டான். மீதி 10 ஆர்டருமே லாங்கு தான் போட்டான். வெறும் 200 ரூபாய் இன்சென்டிவ்காக தான். வெறும் 200 ரூபாய் இன்சென்டிவ்காக தான் அவ்வளோ நேரம் பண்ணது. 12லேருந்து 4 வரையும் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 7 மணி சுத்தமாக ஆர்டர் வியாது. அதிகமாக காசும் ரொம்ப ரொம்ப கம்மி. அது 15 ரூபாய் சுத்தமாக ஆர்டர் வியாது அதெல்லாம். அதுக்கப்புறம் 7 மணி ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 1:30 வரையும் வேலை பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 200 ரூபாய் தான் இன்சென்டிவ். நேற்று 1349 ரூபாய். நேற்று எத்தனை லாங் ஆர்டர் இருந்ததோ எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு பாருங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும். சும்மா சொல்றேன்னு நினைக்காது, உண்மையாதான்.